வெல்கம் டு வேர்ட்ப்ரெஸ் கோர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் ப்ரோக்ராம் நினைச்சிங்களா, கோடிங் தெரிஞ்சால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிங்களா? அதை பழைய ஜென்ரேஷன் திங்கிங். இப்போ வேர்ட்ப்ரெஸ் இருக்குது, கோடிங் தெரியாமலே ஒரு அட்டகாசமான வெப்சைட் நீங்களே உருவாக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ட்ப்ரெஸ்னா என்ன, ஏன் எல்லாரும் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, யார் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வேர்ட்ப்ரெஸ்னா என்ன? ஈஸியாக சொன்னால் வேர்ட்ப்ரெஸ் ஒரு சாஃப்ட்வேர். ஆனால் இது நார்மல் சாஃப்ட்வேர் இல்லை, இது ஒரு மேஜிக் டூல் பாக்ஸ் மாதிரி. பிளாக், பிஸ்னஸ் சைட், ஆன்லைன் ஷாப், போர்ட்ஃபோலியோ மாதிரி இது எது வேணாலும் பில்ட் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது மாதிரி தான் வேர்ட்ப்ரெஸ்ஸில் வெப்சைட்டை பில்ட் பண்ணுறது. இதோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதாவது உலகத்தில் யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம், ஷேர் கூட பண்ணலாம், அதுவும் ஃப்ரீயாக. மொத்தத்தில் இது ஒரு ஃப்ரீ பவர்ஃபுல் ஸ்டைலிஷ் வெப்சைட் பில்டர் சாஃப்ட்வேர். சரி, வேர்ட்ப்ரெஸ் இவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கஸ்டமைசபிள் டிசைனிங். வேணும்னா சைட்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணலாம், தீம், கலர், லேஅவுட் எல்லாம் உங்கள் ஸ்டைலில் கஸ்டமைஸ் பண்ணலாம். செகண்ட், எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி. கூகுளில் நம்ம வெப்சைட்டை டாப் ரேங்க் ஆகும். தேர்ட், ரெஸ்பான்சிவ் டிசைனிங். ஃபோன், லேப்டாப், டேப்லெட் எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம வெப்சைட் இருக்குது. ஃபோர்த், ஹை பர்ஃபார்மன்ஸ். பெரிய பெரிய டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணுற சக்தி அதுக்கு இருக்குது. ஃபிஃப்த், செக்யூரிட்டி. நல்ல பாஸ்வேர்ட் போட்டால் ஹேக்கிங் சான்சஸ் குறையும் நம்மளோட வெப்சைட்டுக்கு. சிக்ஸ், ஈஸி மீடியா மேனேஜ்மெண்ட். ஃபோட்டோஸ், வீடியோஸ் அப்லோட் பண்ண கொஞ்சம் செகண்ட் தான் வேணும். இதில் மேலதிகமாக பார்க்க போனால் 55,000+ பிளகின்ஸ், கூடுதலான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண கிளிக் பண்ணால் மட்டும் போதும். சரி, இப்போ யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? ஒபாமா ஃபவுண்டேஷன், ஃபேஸ்புக் நியூஸ் ரூம், CNN, ஃபோர்பஸ், நியூயார்க் டைம்ஸ் கூட வேர்ட்ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. டெக் வேர்ல்டில் டெக் கிரன்ச், மைக்ரோசாஃப்ட் நியூஸ், பொலிட்டிக்கலில் 538, ஃபேமஸ் பிளாக்ல மஷபிள். இதெல்லாம் பார்த்தா தெரியுது வேர்ட்ப்ரெஸ் ரீச் உலக அளவில் இருக்குன்னு. அதுவும் சின்ன ஸ்டார்ட் அப்ல இருந்து பெரிய எம்என்சி வரை எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் பவர் புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம மெஷினில் வேர்ட்ப்ரெஸ்ஸை செட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் நம்ம மெஷினில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது, அதான் லோக்கல் ஹோஸ்ட் சாஃப்ட்வேர். நீங்கள் கேட்பீங்க லோக்கல் ஹோஸ்ட்னா என்னென்னு? சிம்பிளாக சொல்கிறேன், லோக்கல் ஹோஸ்ட்னா வேர்ட்ப்ரெஸ் நம்ம கம்ப்யூட்டரில் ரன் ஆகிறதுக்கு தேவையான பேசிக் சாஃப்ட்வேர். அதாவது நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணணும்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாங்க தான் சிம்பிள் எக்ஸ்பிளேஷன். ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தா வேர்ட்ப்ரெஸ் ஒரு சாஃப்ட்வேர், அது வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது PHP லாங்குவேஜில் தான் எழுதப்பட்டிருக்கும். அதோட டேட்டா பேஸாக MySQL யூஸ் பண்ணணும். அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ் ரன் பண்ண PHP லாங்குவேஜும் MySQL டேட்டா பேஸும் ரெண்டும் வேணும். PHP கோட் ரன் பண்ண அப்பாச்சி சர்வர் தேவை, MySQL டேட்டா பேஸ் ரன் பண்ண MySQL சர்வர் தேவை. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்னா என்னன்னா, அப்பாச்சி சர்வர் ப்ளஸ் MySQL சர்வர். தேவையான எல்லா டூல்ஸையும் ஒரே பேக்கேஜில் சேர்த்து கொடுக்குற சாஃப்ட்வேர் தான் லோக்கல் ஹோஸ்ட். அதனால தான் அதை முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட் சாஃப்ட்வேருக்கு பல டைப்ஸ் இருக்கு, ZAM, WAM, MAM, LAMP. இந்த கோர்ஸில் நம்ம RAM யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா RAM விண்டோஸ், லினக்ஸ், மேக் எல்லா மேஜர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் ஒர்க் பண்ணும். இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி தான். கூகுளில் ZAMனு டைப் பண்ணி அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் ORGல போய் உங்கள் OSக்கு ஏற்ற வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ்ன்றதால விண்டோஸுக்கு போகும். விண்டோஸில் லாஸ்ட்டாக வந்த வெர்ஷன் 8.2.12. நம்மளது 64 பிட்டு அதே காட்டுது. அதில் நம்ம அதை டவுன்லோட் ஓகே நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு நம்ம என்ன செய்வோம், ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பாப்அப் வரும், அதுக்கு எஸ் ஒன்று கொடுத்துட்டு ஒரு ஓகே ஒன்று போட்டுட்டு இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆகும். அதில் நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இதில் செலக்ட் காம்பனன்ட், அதில் நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அதுக்கு நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கும் நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ், அதுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அன்பேக் ஃபைல்ஸ் வரும். இப்போ அன்பேக் ஆகுது. ரைட், நமக்கு இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு ஸ்டார்ட் கண்ட்ரோல் பேனல் ஆப்ஷன் பண்ணி ஃபினிஷை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நமக்கு RAM கண்ட்ரோல் பேனல் நமக்கு ஓப்பன் ஆகிட்டு. இப்போ இதில் நமக்கு தேவை அப்பாச்சியும் SQL, அது ரெண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பாச்சி ஸ்டார்ட் ஆகிட்டு ஓகே, ரெண்டும் ஸ்டார்ட் ஆகிட்டு. இப்போ அடுத்தது பார்க்க போகிறது, இப்போ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். லோக்கல் ஹோஸ்ட்டில் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் நமக்கு ரன் ஆகும். இப்போ அதால் நம்ம இப்போ என்ன செய்யணும், நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முதல்ல வேர்ட்ப்ரெஸ் ORGக்கு நம்ம போகணும். அதில் டவுன்லோடுக்குள்ளே போகணும். டவுன்லோடில் போயிட்டு நமக்குரிய லாஸ்ட் வெர்ஷன் அதில் போட்டிருக்கு 6.8.2. இதான் லாஸ்ட்டாக வந்த வெர்ஷன். நம்ம என்ன செய்வோம், இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு போது நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் ஓகே
ஓகே, நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு. இப்போ என்ன செய்யணும்னா, டவுன்லோட் ஆகிட்டு டவுன்லோட் ஆன ஃபைலை கொண்டு போய் என்ன செய்யணும்னா, லோக்கல் ஜிக்குள்ளே போயிட்டு லோக்கல் ஜியில் ஜாமன் இருக்கும், அதில் போயிட்டு ஹெச்டி டாக்ஸன் இருக்கும், அதில் போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னா அதை காப்பி பண்ணணும். நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ ஹெச்டி டாக்ஸ்ன்ற ஃபைலுக்குள்ளே வச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ வேர்ட் ப்ரெஸ் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை வந்து இப்போ நம்ம ரீநேம் பண்ணுவோம். வேர்ட் ப்ரெஸ் இருக்கிறத மை சைட்னு ரீநேம் பண்ணுவோம். மை சைட்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ மை சைட் வந்து இப்போ ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணணும். சர்ச் பாரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் மை சைட்னு அடிக்கணும். நம்ம இப்போ ரீநேம் பண்ண பேர் தான் நம்ம அடிக்கணும். லோக்கல் ஹோஸ்ட் /my site டைப் பண்ணுங்க. இப்போ வேர்ட் ப்ரெஸ் செட்டப் ஓப்பன் ஆகும். லாங்குவேஜை செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இன்னொரு டேப்பில் லோக்கல் ஹோஸ்ட் /phpMyAdmin ஓப்பன் பண்ணி புதிய ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து மை சைட் வேர்ட் ப்ரெஸ்ஸை ரீநேம் பண்ணதால டேட்டா பேஸையும் மை சைட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வேர்ட் ப்ரெஸ் செட்டப்புக்கு போவோம். அந்த டெப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வேர்ட் ப்ரெஸ் எடுப்போம். இதில் டேட்டா பேஸ் நேம் மை சைட், யூசர் நேமுக்கு ரூட் அண்ட் கொடுப்போம். பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்தாலும் சரி தான், இல்லாட்டி விடுங்க, நான் எம்டியாக விடுறேன். டேட்டா பேஸ் ஹோஸ்ட்டுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் நீங்கள் அதை தேவையில்ல, இதை கொடுத்தீங்கன்னா சரி. நம்ம மற்றொன்று மாற்ற தேவையில்ல. டேட்டா பேஸ் நேமையும் யூசர் நேமையும் பாஸ்வேர்ட் தேவைண்டா கொடுங்க, நான் கொடுக்கல. இப்போ சப்மிட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைட் டைட்டில், யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில் கட்டாமல் கொடுங்க, இல்லாட்டி நம்மளை இன்ஸ்டால் பண்ண விடாது. சர்ச் என்ஜின் விசிபிலிட்டி நீங்கள் டிக் பண்ணலாம் விடலாம். எல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் வேர்ட் ப்ரெஸ்ஸை கொடுத்தீங்கன்னா ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு லாகின் பேஜ் வரும். அதில் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். நம்ம வேர்ட் ப்ரெஸ் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் வேர்ட் ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டையும் போஸ்ட் பேஜ் கமெண்ட்ஸ் எப்படி பயன்படுத்துகிறதையும் பார்க்க போகிறோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.